இப்பவுமே என்னோட அனுபவத்துல சொல்றேன், உங்க வீட்டுல எல்லா கஷ்டமும் தீரணுமா, உடனே நீங்க கழுதையோட தாயத்தை வாங்கி கழுதையோட லத்தி, கழுதையோட சாம்பிராணி பயன்பெறுங்க, எல்லாமே போயிடும். சத்தியமா சொல்றேன். 5 வணக்கங்கள், கழுத பண்ணையின் வணக்கங்கள். அந்த கழுதைன்னு சொல்லும் போதுதான் அதிர்ஷ்டம் நம்ம கூட வருங்க. நான் இப்ப சொல்ல போறது, நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, எப்படினாலும் பண்ணுங்க, ஏதோ ஒரு விஷயத்துல உங்க தொழில் காலியாகும், உங்க வேலை காலியாகும், படிப்பு காலியாகும். என்னடா எல்லாமே பண்ணதானே செய்யறேன், ஏன் போகுது, ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் சொல்றத கேளுங்க, அதெல்லாம் நடக்கும். என்னடா நான் நல்லா தானே தொழில் பண்றேன், ஏன் நஷ்டத்திலே இருக்கு? காலையில் எந்திரிக்கிறேன், சாயந்தரம் உழைக்கிறேன், சாயந்தரம் வர உழைக்கிறேன், ஏன்? வேலைக்கு போறேன், டெய்லி வேலைக்கு போறேன், என் ஓனரை என்னால திருப்திப்படுத்த முடியல, நல்லா தானே வேலை செய்யறேன், என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு இடத்துல வேலை செய்ய தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது? என் குழந்தை நல்லா தாங்க படிக்குது, ஆனா ஃபெயில் ஆயிடுதுங்க, மார்க் எடுக்க மாட்டேங்குது, என்னங்க பண்றதுனே புரிய மாட்டேங்குங்க. நிறைய பையன்களுக்கு இப்ப கல்யாணம் ஆக மாட்டேங்குங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கலங்க, நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிடுறாங்க, குடும்பமா இல்லைங்க. இதுக்கு என்னங்க பண்றது? முக்கியமான இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னாங்க, உங்களுக்கு ராசி பலன் பத்தி தெரியும், என்னடா ஜோசியத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் உண்மை இருக்குங்க. நம்ம நல்லா தான் நினைச்சு கார் ஓட்டிட்டு போறோம், நல்லா தான் பைக்ல ஓட்டிட்டு போடுவோம், குறுக்க எவனா வந்துடுறானா இல்லையா? ஏன் வாரான்? நம்ம ஏன் மாட்டிக்கணும்? தொழில் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன்டா திடீர்னு ஏன் நஷ்டமாகும்? திடீர்னு என்ன பண்றது? என்ன பண்ணலாங்க? குழப்பமாவே இருக்கு. குழப்பத்துக்கு தீர்வு இருக்குங்க, தொடர்ந்து எப்படி பயணம் செய்யுங்க. தீர்வு இருக்குங்க, தீர்வு இருக்கு. அப்படியா? கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமாங்க? கர்ணம் தப்பினால் மரணமா? எனக்கு கொடைக்கானல் மலையில போயிட்டு இருக்கோம், டப்புனு கீழே விடுவதற்கு கண்டிப்பா. நீங்க யதார்த்தமா சொல்றேன், நம்ம ஊரை யாருங்க பாதுகாக்கிறா? போலீஸ். உங்க குடும்பத்தை யாருக்காக பாதுகாக்கிறா? ஒண்ணு வீட்டு தலைவியா இருப்பாங்க, இல்ல தலைவரா இருப்பாங்க. ஒரு நாட்டை யாருங்க பாதுகாக்கிறா? ராணுவம். அப்போ நம்ம பண்ற தொழிலை யாருங்க பாதுகாப்பா? நம்ம பண்ற வேலையை யாருங்க பாதுகாப்பா? நம்ம பயணம் செய்துட்டு இருந்தது யாருங்க பாதுகாப்பா? நம்ம குழந்தைய யாருங்க பாதுகாக்கிறது? நம்ம எல்லாமே பாதுகாப்பு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கு, நீங்க எல்லாருமே அதை நம்புவீங்க. அதான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். மொத்தம் 11 கர்ணம் இருக்கு. எல்லாரும் போய் கர்ணத்தை பாருங்க. அந்த கர்ணத்துல அந்த கர்ணநாதர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த கர்ணநாதர் தான் உங்க தொழிலை பாதுகாப்பாரு. அந்த கர்ணனால தான் உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். போலீஸ் இல்லைன்னா எவ்வளவு ஊர்ல பிரச்சனை வரும், அதே மாதிரி உங்களோட கர்ணநாதர் இல்லை அப்படின்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை தாங்க. நீங்க என்ன மகிழ்ச்சி இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். பையன் எவ்வளவு படிச்சாலும் படிக்க முடியாது, தொழில் எவ்வளவு பண்ணாலும் தொழில் நிக்காதுங்க, வேலைக்கு போனா நீங்க நிம்மதியே இருக்காது. கர்ணநாதரோட வழிபாடு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? எல்லா கர்ணத்துல இருக்கவங்க தயவு செய்து உங்களோட கர்ணத்துல இருக்க தெய்வத்தை, கர்ணநாதரை வழிபடுங்க, உங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு வரும். என்னடா தீர்வு எங்கேயோ போகுது? சத்தியமா நம்மளால முடியாத ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்மளுக்கு சாதகமா கொண்டு வரணும்னா கர்ணநாதர் வழிபாடு முக்கியம். முக்கியமா நான் இங்க சொல்ல போறது தைத்துளை கர்ணம். தைத்துளை கர்ணமா? ஆமா, 11 கர்ணங்கள்ல ஒரு முக்கியமான கர்ணம் தைத்துளை கர்ணம். அந்த கர்ணநாதரோட யார் கர்ணநாதர் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா யாரு? அவங்கதான் மூதேவி. என்னது மூதேவியா? லூசு பிடிச்சிருச்சு அவனுக்கு. மூதேவி இல்லைங்க, எல்லா நல்ல விஷயத்தையும் ஒரு கெட்ட விஷயமா தான் மாத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அங்க போக மாட்டோம், நம்ம நல்லா ஆனா யாருக்கும் பிடிக்காது. அவங்க பேரு மூத்த தேவி. அவங்களதான் மறைச்சுன்னா காலப்போக்கில் மூத்த தேவி சொன்னது மூதேவியா மாறிடுச்சு. அவங்க பேரு சிரேஷ்ட தேவிங்க. இருக்கிற தெய்வங்கள்லேயே பெரிய தெய்வம். லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி விட 1000 மடங்கு சக்தி. அவங்கதான் கர்ணநாதர். அவங்களை எப்படிங்க நம்ம வழிபடுறது? நேரம் போய் வழிபடணும். அவங்களோட வாகனம் என்னதுங்க? கழுது. பஞ்சகல்யாணி. கழுது நம்ம சொல்லக்கூடாதுங்க, பஞ்சகல்யாணி. அவங்கள நீங்க அவங்களுக்கு டொனேஷன் பண்றீங்க, அவங்கள வேண்டுறீங்க, அவங்களுக்கு பாதுகாக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களோட எல்லை பாதுகாக்கும். சேஷாதேவி சந்தோஷம் அடைவாங்க, உங்களை பார்த்துக்கிடுவாங்க, அவங்க கூட உங்க கூட உறவுலே இருப்பாங்க. கழுத கூட அவங்க இருப்பாங்க, பஞ்சகல்யாணி கூட இருக்காங்க. அவங்க சாப்பாடு போடும் பொழுது அவங்க என்ன கிடைக்கும்? சாப்பாடோ டொனேஷனோ நீங்க அவங்களுக்கு பண்ணும்போது அந்த கழுதைகளுக்கு பண்றது, கழுதையை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி பண்றது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி பண்ணும் பொழுது உங்களுக்கு உதவி நீங்க பாதுகாக்கப்படுவீங்க, உங்க தொழில் பாதுகாக்கப்படும். உண்மையாலுமே உடம்புல புல் அரிக்குது. என்னடா அப்படிங்கிறீங்களா? கழுதை தானே வளர்த்துட்டு இருக்காங்க, புதுசா சொல்றாங்க. எல்லா அனுபவம் தான். அப்போ அவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கணும். தொடர்ந்து அந்த கழுதைகளுடைய அவங்க பயணம் செய்யணும். அது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அவங்க பண்ற கழுதைகளோட பொருட்கள் நீங்க பயன்படுத்தலாம்.
என்னை பார் யோகா வரும்னு அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுல கழுதியோட போட்டோ நீங்க வச்சுக்கணும். உங்களோட ஸ்டாண்ட்ல கழுதியோட பஞ்சகல்யாணம் கஸ்டமைஸ்டு டாங்கி பொம்மையை நீங்க வச்சுக்கணும். அவங்க தாயத்தை நீங்க பயன்படுத்தலாம். அவங்க முடியல இந்த தாயத்தை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி அவங்களோட சாம்பிராணி நீங்க பயன்படுத்தலாம். அவங்களோட லத்தியை நீங்க பயன்படுத்துறது மூலமா நீங்க வேற லெவல்ல நீங்க வருவீங்க. உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதிரி எவ்வளவு இருந்தாலும் ஓடியே போயிடும். ஏன்னா உங்கள்கிட்ட எல்லா தெய்வம் இருக்கு. போலீஸ் எப்படி நம்ம ஊரை பாதுகாக்குது, அதே மாதிரி உங்க குடும்பத்தையும் உங்க தொழிலையும் உங்க பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டதான், உங்க கர்ணநாதரை வேண்டதான். யாரு நம்மளுக்கு, யாருக்கு தைத்தல் கர்ணம் உள்ளவங்களுக்கு கழுதுதான். எல்லா உங்களோட பிரச்சனைகள் மாறி எல்லா எல்லைகளும் அடைக்கப்படும், ரொம்ப பாதுகாக்கப்படும். நான் சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், என்கிட்ட சொன்னவங்கள வச்சு சொல்றேன். உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாறும். இது சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணுமா, கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், ரெகுலர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு டொனேஷன் பண்ணுமா, லிங்க் அனுப்புங்க. நீங்க எங்க பண்ணையை வந்து விசிட் பண்ணணுமா, கழுதை நேரடியாக பார்க்கணுமா, நேரடியாக இங்க வாங்க. கஸ்டமைஸ்டு டாங்கியோட கழுதையோட பஞ்சகல்யாண பொம்மை வேணுமா, நம்மள்ட்ட இருக்கு. ஈவன் வந்து சிரேஷ்டா தேவியோட உங்களுக்கு போட்டோ வேணுமா, ஃப்ரேம் பண்ணி வேணுமா, எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும். என்னடா என் லாஸ்ட்ல வியாபாரத்துக்கு வரணும்னு சொல்ல, வியாபாரத்துக்காக வரல, யதார்த்தமா உண்மையை சொல்றேன்.